18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் சிறந்த போதகர்களுள் ஒயிட்ஃபீல்டு ஒருவராவார். அந்நாட்களில் இருந்த போதக மேதாவிகள் யாவரிலும் தலை சிறந்தவர் ஒயிட்ஃபீல்டு என்றால் அது மிகையாகாது. இவர் 1714ஆம் ஆண்டில் கிளஸ்டர் நகரத்தில் பிறந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்தும் பிறர் உதவியின்றியே புகழ் எய்தியவர். தாயார் நடத்தி வந்த உணவு விடுதியில் இவரை முன்னேற்றுவிக்க தகுந்த ஊதியம் கிடைக்கவில்லை. இவருக்கு சிறு வயதில் பக்திக்கேற்ற வளர்ப்பு இல்லை எனினும் சில வேளைகளில் மனசாட்சியினால் குத்தப்பட்டு பரிசுத்தமடைய நாடியதுண்டு. அவர் பொய், தூஷணம், கேலி பேச்சுகளை தயங்காமல் பேசியவர். ஆலய ஆராதனைகளில் அசட்டை, நாடகம் பார்த்தல், சீட்டாடுதல், கீழ்த்தரமான புத்தகங்கள் வாசித்தல் முதலியவற்றில் ஈடுபட்டவர். ஆனால் இவை யாவும் அவருடைய 15ஆம் வயது வரைதான். அருகிலிருந்த இலவச நடுத்தர பாடசாலையில் கல்வி பயிலும் வசதி கிட்டியது. 15 வயது வரை அங்கு படித்தார். அவர் கிரேக்கு, லத்தீன் மொழிகளை கற்றுக்கொண்டதுமன்றி சொற்பொழிவிலும் ஞாபக சக்தியிலும் சிறந்து விளங்கினார். பாடசாலையை விட்டு நீங்கி தன் தாயாரின் உணவு விடுதியில் உதவி செய்தார். அத்தொழில் மூடப்பட்ட பின் மறுபடியும் அப்பள்ளியில் சேர்ந்து கலாசாலை படிப்பிற்கு ஆயத்தம் செய்தார். ஆண்டவரின் அருளாலும் நண்பர்களின் ஒத்தாசையாலும் தன் 18ஆம் வயதில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். குற்றேவல்கள் புரிந்து இலவச உணவு பெற்றுக்கொண்டார். கல்லூரியில் சேர்ந்த பின் அவர் வாழ்க்கையில் ஒரு புது திருப்பம் ஏற்பட்டது. மத பற்றுள்ளவராக முன் இருந்த போதிலும் இவ்விடத்தில் கிறிஸ்தவத்தில் ஆண்டவரின் அருள் அடையக்கூடிய ஏதுக்கள் யாவற்றிலும் பங்கு பெற்றார். ஓய்வு நேரங்களில் நகர சிறைச்சாலைக்கு சென்று புத்தகம் வாசித்து சேவை செய்தார். புகழ்பெற்ற ஜான் வெஸ்லியுடனும் அவர் சகோதரர் சார்லஸ் வெஸ்லியுடனும் அவர்கள் குழுவினரோடும் தொடர்பு கொண்டார். இடையில் இவர் கிறிஸ்துவின் சிந்தை என்னும் நூலை எழுதிய கெம்பிஸ் நகர தாமஸின் தியாக வாழ்க்கையை இலக்காக கொண்டு ரோம சபையில் நாட்டம் கொண்டார். ஒயிட்ஃபீல்டு தன் நாள் குறிப்பில் எழுதியிருப்பதாவது: மிக கேவலமான உணவையே அருந்தினேன், வாரம் 2 முறை உபவாசித்தேன், கேவலமான உடை உடுத்தினேன், பாவ உணர்ச்சியுள்ளவனுக்கு தலையை சிங்காரிப்பது ஏற்காது என அதையும் விடுத்தேன், கிழிந்த அங்கி, அழுக்கு பாதரட்சை இவற்றையே அணிந்தேன். இவ்வித எளிய போஜன பானங்களினால் தேவனுடைய ராஜ்யம் கிட்டாது என்று அறிந்திருந்த போதிலும் அவ்வித தியாகம் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏதுவாக இருந்ததினால் அதை கைக்கொண்டேன் என்றார். அத்துடன் அனுபவமுள்ள கிறிஸ்தவ சகோதரர்களின் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டார். மனம் திரும்பாதவர்களுக்கு அழைப்பு என்னும் நூலையும் மத்தேயு ஹென்ரியின் வேத வியாக்கியானத்தையும் படித்து அறிவீன வாழ்க்கையை துறந்தார். மேலும் அவர் எழுதுவதாவது: என் மனம் அறிவடைந்து என் கண்கள் திறக்கப்பட்டபடியினால் வேதத்தை முழங்காலில் இருந்தே வாசித்தேன். கூடுமான வரையில் அந்த வார்த்தைகளை கொண்டே ஜெபித்தேன். இதுவே எனக்கு போதிய ஆன்மீக உணவாக இருந்தது. வேறு புத்தகங்களை வாசிப்பதில்லை. நாள்தோறும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் இடை கட்டப்பட்டு புதிய அறிவையும் ஒளியையும் வல்லமையையும் அடைந்தேன். உலகத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் யாவற்றையும் விட வேதத்தை 1 மாதம் வாசிப்பதில் அதிக மெய் அறிவை கண்டுகொண்டேன். அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீன நற்செய்தியை அறிந்து கொண்ட பின் வீணாக தன்னை ஒதுக்கவில்லை. மேலும் நியாய பிரமாணத்தின் கோணலான அந்தகார வழிகளில் இருந்து விடுதலை அடைந்தார். அவரது 22ஆம் வயதில் குருவாக அபிஷேகம் பெற்றார். இதை அவர் தானாக நாடவில்லை. அவரது நற்குணங்களை அறிந்த பென்சன் அத்தியட்சர் அவரை வரவழைத்து புத்தகங்கள் வாங்கி படிக்கும்படியாக சுமார் 70 ரூபாய் கொடுத்ததுமன்றி அவர் இளைஞனாக இருந்த போதிலும் அவருக்கு குரு பட்டம் கொடுப்பதாக சொன்னார். தான் அதற்கு அருகதை உடையவரோ என்று ஐயப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வந்த இந்த அழைப்பை தெய்வ சித்தமாக ஏற்றுக்கொண்டு தன்னை குருத்துவ ஊழியத்திற்கு ஒப்புவித்தார். குரு பட்டம் பெற்ற பின் தான் பிறந்து வளர்ந்த நகரிலேயே முதல் பிரசங்கம் நிகழ்த்த நேரிட்டது. தான் ஞானஸ்நானம் பெற்று முதன்முறையாக திருவிருந்தில் பங்கு பெற்ற ஆலயத்திலேயே பேசும் பாக்கியம் கிடைத்தது. அவரை அறிந்த சிலர், இந்த வாயாடி என்ன பேசப்போகிறான் பார்க்கலாமே என்று கூடியிருந்தனர். அவர் அன்று சுவிசேஷத்தை ஆதாரமாக கொண்டு பிரசங்கித்தார். சிலருடைய உள்ளங்களில் ஆவியானவர் கிரியை செய்ததினால் அவர்களில் 15 பேர் மனக்கலக்கமடைந்தனர். அந்த அளவில் அவர் உணர்ச்சி ததும்ப பேசக்கூடாதென்று அத்தியட்சரிடம் புகாரும் செய்யப்பட்டது. குரு பட்டம் பெற்றவுடன் ஆக்ஸ்போர்டு சென்று BA பட்டம் பெற்றார். அதன்பின் லண்டன் நகரில் ஒரு சிற்றாலயத்தில் 2 மாதம் ஊழியம் செய்தார். அங்கு மற்றும் பல ஆலயங்களில் பிரசங்கம் செய்தார்.
மற்றெந்த போதகர்களும் பார்த்திராத பெரும் கூட்டம் இவரை தேடி வரும். ஞாயிற்றுக்கிழமையானாலும் சரி, வார நாட்களானாலும் சரி, எப்பொழுதும் எவ்விடத்திலும் மக்கள் உணர்ச்சியுடன் கூடி வருவார்கள். அவர் சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாவன்மையுடனும் தெளிவான குரலுடன் சொல்லுவதில் வரம் பெற்றவர். இதுவரை இவ்வகை போதகரை கண்டிராத நகரவாசிகள் அவர் பிரசங்கத்தில் லயித்து விட்டார்கள். பின் 2 மாதம் கிராம சபைக்கு சென்றார். அந்த அனுபவம் இவருக்கு புதியதாக இருந்தது. எழுத்து வாசனை அறியாத எளிய மக்கள் மத்தியில் இவருடைய சாதுரிய சொற்பொழிவு எங்கனம் பயன்படும்? ஆனால் சீக்கிரத்தில் எளிய மக்களுக்கு ஏற்றவாறு பேசும் கலையையும் கற்றுக்கொண்டார். வெஸ்லி சகோதரர்கள் இவரை வட அமெரிக்காவில் இருந்த ஜார்ஜியா நாட்டிற்கு வரும்படி வருந்தி அழைத்தனர். அங்கு குடியேறினவர்கள் ஏற்படுத்திய அனாதை விடுதியில் பணியாற்ற கேட்டுக்கொள்ளப்பட்டார். 1737 ஆண்டு அங்கு சென்று ஓராண்டு வேலை பார்த்தார். அவ்விடுதியை பற்றிய பாரம் இவருக்கு பொருத்தமற்றதென்றாலும் அதன் பொறுப்பை தன் சாகும் வரை ஏற்றுக்கொண்டார். மறு ஆண்டில் அவர் இங்கிலாந்திற்கு வந்த பொழுது குருத்துவ முழு பட்டம் பெற்றார். அனாதை விடுதியை பற்றியும் கலந்தாலோசித்தார். ஞான ஸ்நானம் பெற்றவர்களும் ஆவியின் புது பிறப்படைய வேண்டும் என்று இவர் போதித்தார். ஆனால் ஆங்கில குருமாரில் பெரும்பாலானோர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இவரை மதவெறியன், தீவிரவாதி என்று இகழ்ந்தனர். குடிவரி, வேசித்தனம் முதலியவற்றை பொருட்படுத்தாத சபை மூப்பர்கள் இவர் பேரில் மூர்க்க வெறி கொண்டனர். கிறிஸ்தவ சித்தாந்தங்களில் உறுதியற்ற பல அத்தியட்சர்கள் இவரை பழித்து கூறி ஆலயத்தில் பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை. ஆகவே இவருக்கு ஆங்கில திருச்சபையில் ஊழியம் செய்ய தருணம் கிடைக்கவில்லை. ஆனால் இவருடைய ஊழியம் குன்றவில்லை, மாறாக விரிவடைந்து வளர்ந்தது. திறந்த வழியில் மக்களுக்கு நற்செய்தியை கூறினார். அந்த நாட்டில் அக்காலத்தில் இது ஒரு புதுமையாகவே இருந்தது. ஓய்வு நாளில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆலயம் செல்லாது சோம்பியோ அல்லது பாவ வழிகளில் உழன்றோ தெருக்களிலும் வேலிக்கரையிலும் கிடப்பவர்களை தேடி சென்றார். அவர்கள் மத்தியில் நின்று இடித்துரைத்து ஜீவ வழியில் செல்லும்படி வருந்தி அழைத்தார். இவ்வித ஊழியத்தை முதலாக 1739 ஆண்டு பிரிஸ்டல் நகருக்கு அருகே வசித்த நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களிடம் தொடங்கினார். சில நாட்களுக்குள் ஆயிரமாக மக்கள் கூடிவிட்டனர். இவர்களின் நிலை பரிதபிக்கப்படத்தக்கதாக இருந்தது. இவர்களை கவனிப்பார் யாரும் இல்லை. தங்கள் வாழ்நாளில் இவர்கள் ஆலயத்திற்கு சென்றதே இல்லை. தங்களை ரட்சிக்க வந்த பாவியின் நேசனாகிய இயேசுவின் அமுத மொழிகளை செவிமடுத்து கேட்டனர். ஆண்டவரிடம் வராதபடி தடுக்கக்கூடிய சுயநீதியின் கர்வம் அவர்களிடத்தில் இல்லை. உள்ளம் உருகி வடித்த கண்ணீர் நிலக்கரி தூசி படிந்திருந்த இருண்ட கன்னங்களில் தாரை தாரையாக ஓடி சிவந்த கன்னங்களை வாட்டியது. நூற்றுக்கணக்கானவர்கள் பாவ உணர்ச்சியடைந்து மனம் மாறி நல்வழியில் நிலைத்து நின்றார்கள். ஆவியானவரின் கிரியை யாவருக்கும் வெளியரங்கமாக தோன்றியது. இன்னும் அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம்.